கிரகங்களுக்கு பேர் இருக்கு. கிரகங்களுக்கு பேர் இருக்கு. செவ்வானா முருகன், அது சுக்கிரன் கூட சேர்ந்தா வெண்ணிலான்னு பேர் மாறும். குரு வந்து ஆசிரியர், புதன்கிறது கல்வி. விருச்சிகத்துக்கு 3, 4ஆம் இடமே சனியோட வீடு. அங்கே செவ்வாய் உச்சமாவார், அங்கே செவ்வாயோட நட்சத்திரம் 2 வீட்லேயும் வரும். ஸோ அப்படி பிறந்த உடனே குழந்தைக்கு அந்த ஜோசி எழுதுறாங்கல்ல சார், இப்படி ஒரு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி பேடே ஜோதிடத்துலேயுமே இப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா சார்? பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட வாங்கினா பிரச்சனை வரும். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி வாங்கினா சிக்கல் வரும். ஒரு குறிப்பிட்ட நபரை கொண்டு வந்து வேலை செஞ்சீங்கன்னா, அந்த பேர் கொண்ட நபரை வச்சு வேலை செஞ்சீங்கன்னா பிரச்சனையாகும். ஒவ்வொரு திசையும் புத்தியும் லக்கணமாக வச்சோம்னா எந்த உறவு இந்த திசைக்கு இருப்பாங்க, நம்ம கூட இருக்க மாட்டாங்கன்னு ஓங்கி சொல்லி. சிறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் அனு. இன்னைக்கு நம்ம கூட பெயரியல் ஜோதிடர் கோவை விஜய் பண்டிக் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேம்மா, நீங்க நலமா இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் சார். சரி, எல்லாரோட ஸ்பெஷலும் ஒவ்வொன்றும் இருக்கும் சார். அதில் நீங்கள் வந்து பெயரியல் ஜோதிடரில் வந்து ரொம்பவே ஸ்பெஷலானவர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சார் இது என்னது ஆக்சுவலாக ஒருத்தரோட பெயரை வச்சு அவரோட ஹிஸ்ட்ரியை எப்படி கணிக்க முடியும் சார்? கிரகங்களுக்கு பேர் இருக்கு. கிரகங்களுக்கு பேர் இருக்கு. செவ்வானா முருகன், சரியா? கூட ராகு சேர்ந்தா துர்க்கை. அது சந்திரன் விட இருந்தால் துர்க்கைன்னு எடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மனோகரன் அப்படின்னு பேர், சரியா? சந்திரன் தான் நிலா, சரியா? அது சுக்கிரன் கூட சேர்ந்தா வெண்ணிலான்னு பேர் மாறும். புரியுதா? அது சனி பார்த்துச்சுன்னா வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆயிரும். புரியுதா இல்லையா? சனி குளிர்ச்சி, சனி குளிர்ச்சி, சந்திர உணவு, சந்திர உணவு. அப்போ இங்கே சுக்கிரனோட சேரும் பொழுது வெண்மை நிறம் அதிகமாகிரும். அப்போ வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆயிரும், சரியா? சனி சந்திரன் தான் ஐஸ்கிரீமு. ஸோ இதை பயிற்சி பண்ணி என்னுடைய குருநாதர் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் நெல்லை மாவட்டத்தில் இருந்தவர், திரு மறைந்த எங்கள் ஐயா மூக்கையா தேவர் ஐயா. அவர் தான் என் குருநாதரே, எங்கள் ஐயான்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அவர் தான் இந்த கலையை எனக்கு வந்து இதை கற்றுக் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு பிரமிப்பாக இருந்தது. அவர்கிட்ட போய் என்னுடைய ஹாரஸ்கோப்பை கொடுக்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. வாங்கி குடும்ப உறுப்பினர்கள் பேர் எல்லாம் கேட்டு எனக்கு இது ஆச்சரியமாக இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு. அப்புறம் தான் ஒரு கிரகத்துக்கு பேர் இருக்குது. இப்போ உதாரணமாக குரு புதன்கிறது சரஸ்வதி, சரியா? குரு வந்து ஆசிரியர், புதன்கிறது கல்வி, புதன் தான் மாணவர், கரெக்டாக? இந்த குருவும் புதனும் சேர்ந்து கேது தொடர்பு கொண்டுச்சுன்னா ஞான சரஸ்வதியாக மாறிடும். ஏன்னா கேது ஞானம். ஸோ இப்படிலாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி டீச் பண்ணி சொல்லி கொடுத்து இப்போ மாடர்ன் பேர். இப்போ உங்கள் பேர் என்ன சாமி? அனுஷியான்னு பேர் வந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் யாராவது துலாம் இருக்கீங்களா, அல்லது உங்கள் வீட்டில் மேசம் இருக்கீங்களா, அல்லது விருச்சிகம் இருக்கீங்களா? அவ்வளோதான் மேடம் முடிச்சு. இது இப்படி தான் சொல்லி. ஏன்னா அனுஷியாங்கிறதுக்கு பேருக்கான நட்சத்திரம் அனுஷம், சரியா? அப்போ உங்கள் வீட்டில் யாராவது ஃபினான்சியல் செக்டரில் யாராவது இருக்காங்களா? இல்லை. வங்கி பணி, டீச்சிங் ப்ரொஃபஷனலு, இந்த மாதிரி யாராவது இருந்தாங்களா? இல்லை அரசு பணியில் யார் இருந்தா? இல்லை. எங்கள் ஃபேமிலிங்க அப்பா அம்மா அண்ணா அந்த அப்பா அம்மா உங்கள் உறவுகளுக்குள்ளயா? பேங்கிங்கில் இருக்காங்க. பேங்கிங்கில் யார் இருக்கா? ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி அந்த 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 நட்சத்திரத்தை வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை கெமிக்கல் ரசாயனம் அந்த மாதிரி இதில் இருந்தாங்களா? இல்லை. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான துறையில் யார் இருந்தா? இல்லை. உங்கள் வீட்டில் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷனில்? இல்லை. வேறு உங்கள் ஐடி செக்டரில் யாருமா இருக்கா? இல்லை. நீங்கள் ஐடிக்கு போய் ஐடி படிச்சுட்டு வந்தீங்களா? இல்லை. இல்லை ஃபேஷன் டெக்னாலஜி எதாவது போனீங்களா, அல்லது இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் இது மாதிரி ஏதாவது போனீங்களா? இல்லை. படிச்சை விட்டு படிக்க வேலை செய்கிறீங்களா? ஆமாம். படிச்சை விட்டு படிக்காத செய்கிறீங்கன்னா இதில் ஏதாவது டெக்னிக்கல் சார்ந்து எதாவது படிச்சிங்களா? இல்லை. இல்லை ஃபினான்ஷியலே படிச்சிங்களா? ஆமாம். ஏமா அதைத்தானே கேட்டேன். நீங்கள் அது வேலை செய்கிறீங்களா? வேலையில் படித்தது அது சம்மந்தமான துறைகள் உள்ளவங்க வருவாங்க. ஏன்னா விருச்சிகத்துக்கு 2ஆம் இடமே குருவோட வீடு. குரு ஃபினான்ஷியலு. அப்போ ஃபினான்ஷியல்லாம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அதுக்குள்ளே தான் வந்துடும். அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் அதுக்குள்ளே தான் வரும். இந்த மாதிரிலாம் சொல்கிறது தான் இந்த முறை. புரியுதா இல்லையா? அனுசந்த நொங்குக்கான நட்சத்திரம் அனுசம். நெட்டில் அடிச்சு பாருங்க வரும். ஸோ இப்படிலாம் சொல்லலாம். புரியுதா? அப்போ அந்த பகுதியில் வரும். அப்போ வள்ளூர் கோட்டம் பக்கத்தில் இருக்கீங்களா? இல்லை ஏதாவது சக்தி நகர் ஏதாவது வருதா?
இல்ல. உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் சக்தி நகர்னு இல்லை ரயில்வே ட்ராக் வருதா அந்த இடத்துல? ஆ. ஒன்று சக்தி நகர் வரணும், இல்லைன்னா அங்கே ரயில்வே ட்ராக் வரணும். புரியுதா இல்லையா? ஓகே ஓகே. ரயில்வே ட்ராக் வருதா அந்த இடத்துல? ரயில்வே sir. ட்ராக் ஒட்டியிருக்கீங்களா? அவ்வளோதான் போங்க. இப்படியே சொல்லலாம். ஏன்னா விருச்சிகத்துக்கு 3, 4ஆம் இடமே சனியோட வீடு. ம். அங்கே செவ்வாய் உச்சமாவார், அங்கே செவ்வாயோட நட்சத்திரம் 2 வீட்லேயும் வரும். ம். செவ்வாய் சனி ரயில்வே ட்ராக்கு. ஓ. ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய முறை தான் நம்மளுடைய முறை. புரியுதா? அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மகரமும் கும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேடு பள்ளமான இடம். ம். அது கடற்கரை பகுதி. மகரம் வந்து கடல் குதிரை. ம். அது கடற்கரை பகுதி வரும். கடற்கரை பகுதின்னு சொல்லக்கூடியது ஓயமாக இருக்கும், அதே வரும். ம். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா அனுச நட்சத்திரம் நுங்கு. ம். சரியா? உங்கள் பேர் என்ன? நுங்கம்பாக்கம் தான் பேர் வரும். அப்போ நுங்கம்பாக்கம்னு பேர் வந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் கன்னி ரிஷபம் யார் இருக்கா? ரிஷபம் இருக்காங்க. யார் இருக்கா? அப்பாவும் அண்ணாவும். அப்பாவோ அண்ணாவோ? ம். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொன்னீங்க? நுங்கம் பாக்கம்னீங்க. ம். இந்த பாக்கம் தாக்கம் பூரா கன்னிக்குள்ளே தான் வரும். ஓ. அப்போ கன்னிக்கு ட்ரையாங்கிள் ரிஷபம் வந்துடும். ம். அப்போ கன்னி ரிஷபம் உங்கள் வீட்டில் யாராவது வரணும். ம். ஸோ இப்படி எடுத்து சொல்லக்கூடியது அந்த முறை. சரியா? ஓகே ஓகே. அப்போ இந்த மாதிரி அவர் சொல்லும்போது எனக்கு அது கொஞ்சம் ஒரு மிராக்கிள் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கிரக சேர்க்கை அது பிளானட்டை வச்சுக்கிட்டு இந்த 2 கிரகம் சேர்ந்து அந்த மாதிரி கோயில் வரும். ம். இவங்க முன் ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? ம். இப்போ யூஸ்வலாக வந்து இப்போ நீங்கள் ஜாதகம் கொடுத்தீங்கன்னா மற்ற உதாரணமாக சராசரி ஒரு காலத்தில் என்னையவே வருவோம். நான் கொடுத்தா நவக்கிரக கோயிலுக்கு அது போயிட்டு வாங்க, இது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவரை சந்தித்ததுக்கு பிறகு தான் இந்த மாதிரி காம்பினேஷனில் கிரகங்கள் இருந்தால் அதுக்கான தேவதை வேற. ஓ. அதே மாதிரி தான் இப்போ புதன் சந்திரன் சேர்ந்தால் ராமச்சந்திரன் பேர் வரும். ம். அந்த ராமச்சந்திரன் லக்கணப்படி 8ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ இருந்தால் அல்லது டிரான்சிட்டில் 2 காம்பினேஷன் அங்கே போச்சுன்னா இவங்களுக்கு நடக்கூடிய தசா புத்திக்கு அது கனெக்ட் ஆச்சுன்னா ராமச்சந்திரனால பிரச்சனையாயிரும். புரியுதா புரியலையா? அந்த கிரகம் அதாவது அந்த பெயர் கொண்ட நபர்கள் அந்த கிரகம் அந்த பெயர் கொண்ட நபர்கள் வடிவில் உங்களை அணுகுகிறது அப்படிங்கிறது அந்த மெத்தட். ஓகே. ஒரு குறிப்பிட்ட பேரில் வங்கியில் கடன் வாங்கி சிக்கல் இருக்கார். ம். அப்போ அவர்கிட்ட நான் ஜாதகம் வாங்கி கேட்குறேன், சார் இந்த பேங்கில் லோன் வாங்கி சிக்கல் இருக்கீங்களான்னு. ஆமாம் சார், இந்த பேங்கில் தான் சிக்கலாக இருக்குது. அப்போ அதுக்கு எதிர் வீடு என்ன? அதுக்கு ட்ரையாங்கிளில் என்ன பிளானட் இருக்குது? அந்த பேங்க்குக்கு அதை மாற்றும் பொழுது டேக் ஓவர் லோன் மாற்றும் பொழுதோ அல்லது அதுக்கான காம்பினேஷனுக்கான கோயிலுக்கு போகிறதுனாலையோ அவங்களுக்கு நிவர்த்தி உண்டாகும். புரியுதா? ம். நிவர்த்தி உண்டாகும். அப்போ ஒருத்தரை திட்டும்போது 7 ஏழையும் பிறகுனா என்ன சொல்கிறோம்? 49 ஜென்மம். 7 ஏழையும் பிறகுனா 49. ஒரு ஆளை திட்டும்போது என்ன சொல்கிறோம்? 7 ஜென்மத்துக்கு நாசமாக போன்னு சொல்கிறோம். ம். சரியா? அப்போ இவங்க எந்த ஜென்மத்தில் இருந்தாங்க? இப்போ அவங்களுக்கு வந்து எந்த ஜென்மத்தில் செஞ்ச தவறுனால எந்த ஜென்மத்தில் செஞ்ச யார்கிட்ட சண்டை போட்டு வந்தாங்களோ அவங்களால பிரச்சனை வரும். ஓகே. அது ஒவ்வொரு தசாபூத்திக்கும் மாறும். இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு வச்சுருப்பீங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு வச்சுருப்பீங்க. அப்புறம் 6, 7, 8 போகும்போது வேறு ஃப்ரெண்டு மாறும். 10th போகும்போது வேறு ஃப்ரெண்டு மாறும். +1 +2 போகும்போது மாறும். ஏன் +1 +2 படிக்கும்போது இருந்த ஃப்ரெண்டு ஏன் நீங்கள் ப்ரீகேஜி படிக்கும்போது வரலை? அப்போ அவங்களை நான் மீட் பண்ணியிருக்க மாட்டேன். அன்னைக்கான அந்த தசாபுத்தி வரலன்னு அர்த்தம். ஓகே. சரியா? நீங்கள் பிறந்த அன்னைக்கே நீங்கள் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகல. நான் குழந்தை சார். தெரியுதுல்ல? அதே மாதிரி தான் அந்த கிரகம் நீங்கள் பிறக்கும்போது குழந்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மனிதன் வளர்றதை போல ஜாதகமும் வளர்கிறது. ஒவ்வொரு கிரகங்களும் அதோடைய தசாபுத்தி வரும்போது அந்தந்த ஏஜுக்கு வந்து அதை ஃபில் பண்ணிட்டு போகுது. புரியுதா இல்லையா? ஒருத்தர் வீராசாமிங்கிறவர்கிட்ட லேண்டு வாங்குறாரு. லேண்டு வாங்கி அந்த லேண்டில் பிரச்சனை. சரியா? அப்போ அந்த ஜாதகம் வரும்பொழுது அவருக்கு நடக்கூடிய தசாபுத்திக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் சனி. அது புதனோட வீட்டில் இருக்குது. அப்போ புதனோட வீட்டில் இருக்கும்போது வீராசாமின்னு பேர் வந்துடும். வீராசாமின்னா பெருமாளுடைய பேர். கரெக்டா? அங்கே செவ்வாயும் சனியும் சேர்ந்து புதனோட வீட்டில் இருக்குது. இது பிரசன்ன வெங்கடாச்சலபதினு எடுக்கலாம், வீராசாமின்னு எடுக்கலாம். சரியா? அப்போ நான் கேட்குறேன், சார் வீராசாமின்னு யாரை பேர் உண்டால பிரச்சனை இருக்கான்னு. ஆமாம் சார், ஒரு இடம் வாங்கி அட்வான்ஸ் போட்டாச்சு. ஏன் பாதி அமௌண்ட்டை என்கிட்ட வாங்கிட்டு அது நான் எழுதாம விட்டேன். தெரிஞ்ச ஒரு 100 பக்கம் விற்றுவிட்டார் சார், அதிக விலைக்கிட்டார். இப்போ காசையும் திருப்பி கொடுக்க மாட்டாரு, லேண்டும் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. இப்போ அவர்கிட்ட பணம் வாங்குறதுக்கு என்ன வழி? ஸோ அப்போ ஏன் இத்தனை வருஷமாக நீங்கள் வீராசாமியை சந்திக்கலை? அந்த திசை வரும்போது அவரை சந்திப்பார். நான் பிறக்கும்போதே என்னை அஸ்வினி பரணி நாட்டியிருந்தேன், அன்னைக்கு நான் ஜோசியர் இருப்பேன்ல தொட்டிலாட்டும் போதே. புரியுதா இல்லையா? இத்தனை வயசுக்கு அப்புறம் தான் ஜோதிடம் கற்றுக்கணுங்கிறது இருக்குது. அது யார் யார் மூலமாக கற்று யார் மூலமாக யாருக்கு சொல்லி யார் மூலமாக சந்திச்சோ இந்த துறைக்கு வந்திருக்கேன். புரியுதா? ஸோ இதுதான் இந்த பேரியல் ஜோதிடம்னு இதுக்கு பேர். சரியா? இதுலேருந்து எப்படி தப்பித்து கொள்வது, தந்திரமாக எப்படி தப்பிச்சுக்கிறது? புரியுது? அப்போ ஒரு குறிப்பிட்ட பேர் கொண்ட வங்கியில் போய் லோன் வாங்கி சிக்கலாயிரும்.
கட்ட முடியாது. அப்போ அவங்க ஜாதகத்தை வாங்கி இது வாங்கினா பிரச்சனை வரும். ஒரு குறிப்பிட்ட வாங்கினா பிரச்சனை வரும். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி வாங்கினா சிக்கல் வரும். ஓகே. ஒரு குறிப்பிட்ட நபரை கொண்டு வந்து வேலை செஞ்சீங்கன்னா அந்த பேர் கொண்ட நபரை வச்சு வேலை செஞ்சீங்கன்னா பிரச்சனையாகும். இதுலேருந்து தப்பிக்கிற தந்திரம் தான். ஜோதிடமே தாந்திரிகம், பரிகாரங்கிறது தந்திரம் தான். அதுக்கு பேர் தாந்திரிக முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மந்திரம் அது இதுன்னு வேறு வேறு டைமென்ஷனில் இருக்குது. இது வந்து தாந்திரிக முறையில் இது தப்பிச்சு கொள்வது, அவ்வளோதான். ஓகே ஓகே. தாந்திரிகம் தந்திரமாக தப்பிக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. ஸோ இந்த முறை தான் நம்மளுடைய அந்த ஜோதிட முறை. சரி, அப்போ இந்த ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பேர் இருக்கு. அந்த கிரக சேர்க்கைக்கு அது என்ன கடவுள், என்ன கோயில், அதுக்கு போனால் அவங்க சக்ஸஸ் ஆவாங்க. என்ன பரிகாரம். இப்போ நடக்கிற திசைக்கு நடக்கிற திசாநாதனுக்கு கூட யார் சேர்ந்திருக்கா? அவர் பிறக்கும்போது அவர் இப்போ உதாரணமாக ஒரு நேரத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கும். சூரியன் சனி சேர்ந்துருக்கும். அந்த பிறந்த கால சூரியன் சனி மேலே கோச்சாரத்தில் சனி வர, கோச்சாரம்னா டிரான்சிட் ஆங்கிலத்தில் சொல்கிறதா, அது வரும்பொழுது பிரச்சனை அதிகமாகும். ஸோ அதுக்கு தான் சொல்யூஷன். அதுக்கான பிளானட் என்ன, அதுக்கான கோயில் என்ன, அல்லது அதுக்கான மெட்டல் என்ன, இதை சொல்லி ஈஸியாக பண்ண வைக்கிறது தான் நம்மளுடைய முறை. சார், பேசிகிட்டு இருக்கும்போது தசா புத்தி அப்படின்னு சொன்னீங்க. சின்ன வயசாக இருக்கிறபோது நம்ம எப்படி இருக்கிறோம், வளர வளர நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, இந்த ஸ்டாண்டர்டில் மீட் பண்ணுறது எல்லாமே இந்த தசா புத்தியில் தான் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ குழந்தை பிறந்த உடனே பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைக்கு வந்து அப்பயே ஜாதகம் எழுதுவாங்க. ஸோ அப்பயே ஃப்யூச்சர் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடுவாங்க. குழந்தை என்னவாக போகிறாங்க, எப்படி இருக்க போகுது, ஆயுள் எப்படி இருக்குன்ற மாதிரி எல்லாத்தையுமே ஃபுல்லாக கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பிறந்த உடனே குழந்தைக்கு அந்த ஜோசி எழுதுறாங்கல்ல சார், இப்படி ஒரு ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி பேடே ஜோதிடத்துலேயுமே இப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா சார்? பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், அது முதல்ல இருந்தால், அதாவது பண்ண முடியும் அப்படின்னா அது செய்யலாம். பண்ண முடியாது அப்படின்னா அதை தலையிடக்கூடாது. இப்போ உதாரணமாக பேசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 2ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 2ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா அடிப்படை கல்வி அவுட்டு. அவங்கள எந்த ஸ்கூலுக்கு கொண்டு விட்டாலும் விளங்காது. அதுக்கப்புறம் திசைக்கு 2ஆம் அதிபதி எப்படி இருக்கார், நடக்கிற தசாநாதனுக்கு 2ஆம் அதிபதி எப்படி இருக்கார், அவர் நல்லா இருக்காரு. இதுதான் கான்செப்ட். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதத்தில் 2ஆம் இடம் அவுட்டு, 2ஆம் இடம் அடிப்படை கல்வி, அது கெட்டு போச்சு. ஆனால் அவங்க பிறக்கும்போது அந்த தசாநாதனுக்கு 2ஆம் அதிபதி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக படிச்சிருவாங்க. ஓகே. 2ஆம் இடத்துல என்ன இருக்கு சார்? 2ஆம் இடங்கிறது அடிப்படை கல்விம்மா. ஓகே. அம்மா அப்பான்னு படிக்கிறீங்களே, அதுதான் 2ஆம் இடம். ஓகே. எது வரைக்கும்னா இது 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு வரைக்கும் வரும். 3ஆம் இடம் 10th வரைக்கும், +1 +2 வரைக்கும் வரும். 4ஆம் இடம் உயர்கல்வி. ஓகே. 5ஆம் இடங்கிறது உங்களுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி படிக்கிறது. 12ஆம் இடம் பிஹெச்டி. ஸோ அந்த இப்போ நீங்கள் சொல்கிற லாஜிக் எப்படின்னா, ஒருத்தர் வந்து கேட்குற கேள்வி கரெக்டு. 15 வயசு வரைக்கும் ஒழுக்கமாக படித்தாங்க, அதுக்கப்புறம் படிக்கலைங்க. அப்போ திசை என்னன்னு பார்க்கணும். அதுக்கு 2ஆம் இடம் கெட்டு போயிருந்துச்சுன்னா அவங்க படிக்க மாட்டாங்க. அப்போ அந்த பிளானட் எங்கே போய் லிங்க் ஆகிருக்கு, லக்னப்படி 2ஆம் இடம் நல்லா இருக்குது, ஆனால் தசாநாதனுக்கு 2ஆம் இடம் கெட்டு போச்சு ஒரு 15 வயசில். அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன், இதுக்கு என்ன பரிகாரம்? ஒன்று ஹாஸ்டலில் விடுறதா, அல்லது உறவுகள் வீட்டில் படிக்க வைக்கிறதா, அல்லது வெளியூரில் எங்கேயாவது இடம் மாற்றி படிக்க வைக்கிறதா, அல்லது இதுக்கு என்ன கோயில், இதுக்கு என்ன விஷயம், அந்த பரிகாரம் தான் நம்மளுடைய முறை. 2ஆம் இடமே அவுட் ஆகி போச்சு, தசாநாதனுக்கு 2ஆம் இடம் அவுட்டு, அது சுக்கிர தசையில் 20 வருஷம் தசை, தொடவே படிக்கவே மாட்டேன் போன்னு தூக்கி கட்டி விட்டுற வேண்டியதான். தூக்கி போட்டுற வேண்டியது, ஐயா இல்லை வராது போங்கன்றணும். எல்லாத்தையும் சரி பண்ணிட்டா நம்ம கடவுளாக இருக்கணும். சரியா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசு வரைக்கும் 30 வயசு வரைக்கும் எந்த ஹேபிட்டும் கிடையாது. 30 வயசுக்கு அப்புறம் தசாநாதனுக்கு 2ஆம் இடம் கெட்டு போச்சு. 2ஆம் இடம் தான் பழக்க வழக்கம். 30 வயசுக்கு அப்புறம் ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு 45 வயசில் ஆள் இல்லை, ஆள் இறந்துட்டாரு. ஏன்னா கண்டினியூவாக குடிச்சு. அப்போ இது வரைக்கும் நல்லா இருந்தார், 30 வயசுக்கு அப்புறம் இப்படி மாறினார்னா அந்த தசாபுத்தி எடுத்து பார்த்தோம்னா அக்யூரேசியாக வேலை செய்யும். இந்த திசைக்கு தகப்பனாரை கழட்டுமா, இந்த திசைக்கு தாயாரை கழட்டி விடுமா, இந்த திசைக்கு மனைவியை கழட்டி விடுமா, திசைக்கு குழந்தையை கழட்டி விடுமா. ஒவ்வொரு திசையும் புத்தியும் லக்கணமாக வச்சோம்னா எந்த உறவும் இந்த திசைக்கு இருப்பாங்க, நம்ம கூட இருக்க மாட்டாங்கன்னு ஓங்கி சொல்லிடலாம். ஓகே. சரி, சின்ன ஒரு காயம் ஏற்படும், இல்லை ஒரு பிரச்சனை ஏற்படும்னா அதுக்கான சொல்யூஷன் சொல்லலாம். இதுக்கெல்லாம் மேலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை தட்டி பார்க்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் இது எத்தனாவது பிறப்பு, இது 5ஆம் அதிபதி எங்கே இருக்கார், 5ஆம் அதிபதிக்கும் திசை நடத்தக்கூடிய கிரகங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது, இதுதான் ஜென்மாந்தரம்னு அதுக்கு பேர். இந்த ஜென்மத்தில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இது இப்போ ஒரு பாலகிருஷ்ணன் ஒருத்தரோட பிரச்சனை பண்ணுறாருன்னா இந்த பாலகிருஷ்ணனுக்கு போன ஜென்மத்தில் இவருக்கு என்ன தொடர்பு, கொடுக்கல் வாங்கலா, இல்லை வேறு விதமான தவறுகள் 2 பேருக்குள்ளே இருக்கா, பிரச்சனைகள் இருக்கா,
அதுக்கான சொல்யூஷன் தான் நம்மளுடைய முறை. சில ஜாதத்துக்கு தீர்வே கிடையாது. ஓகே. அவர் பாலகிருஷ்ணன்ட்ட தோற்று போகணுன்னா தோற்று தான் போவார். புரியுதா? இப்போ நான் போன ஜென்மத்தில் யாரை ஏமாத்துறனோ அவங்க இந்த ஜென்மத்தில் என்னை ஏமாற்ற போகிறாங்க. அவ்வளோதான் விஷயம். புரியுதாம்மா? இதுதான் அந்த முறை. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.